அவரான ஜனாதிபதி அந்த கட்டிக்காரன் திருத்தம் சம்பந்தமாக ஒரு உண்மையான நிலப்பாட்டை வெளிப்படுத்திட்டேன். வரியை தந்துட்டு வந்தீங்க பிடிக்கலாமண்டு நான் சொன்னது கிடையாது. வந்து மனிதாபிமானம் என்பது மனிதாபிமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லாட்டி ரெண்டு தரப்புக்குமா? அதாவது எனக்கு நேரம் அந்த தேதி உடனடியாக ஞாபகம் இல்லாவிட்டாலும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இலங்கை அரசும் அனுர அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைச்ச உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினது. அது 100% அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார். ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுறன்ற ஒரு இணக்கப்பாட்டை தான் 2 நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கணும். அப்போ அந்த மனிதாபிமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லாட்டி ரெண்டு தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா? அப்போ நான் விளங்கி கொண்டது மனிதாபிமானம் என்பது இதில் அவர்கள் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இலங்கை கடல் பரப்புக்குள்ளே எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம், அவர்களை கைது செய்யக்கூடாது. இதுதான் மனிதாபிமானமா என்றதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. நான் ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்றது தான். மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க பிடிக்கலாமண்டு நான் சொன்னது கிடையாது. அங்கே இந்திய அந்த சட்டவிரோத எல்லை தாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாமன்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாதுன்றது தான் என்னுடைய நிலப்பாடு. அது வெளிப்படையானது. சிலவுல இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ நான் இருக்கைகளை ரொம்ப நெருக்கி கொண்டிருந்தபடியாக 2 டேட் கொடுத்தவ நான் ஆட்சியில் இருக்கைகளை அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டின்னு சரி இனி புதிய அரசாங்கம் தான் வரப்போகுது, இப்போ அவைகளோட மனிதமான இதுக்கு போகலாம்ன்ட்டு யோசிச்சிருக்கணும் போல கிடக்குது. அப்போ நான் மனிதாபிமானம்ன்ட்டு யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள், அதைத்தான் நான் மனிதநேயம்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். இங்கால வந்து பிடிக்க முடியாதுன்றது தான். அப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வர முன்பு விடயங்களை சொல்லி இருக்குது. அது நான் இப்போ கிட்டடியில் போய் இந்தியாவில் போய் கையெழுத்து போட்டு இணக்கம் காணப்பட்டு வந்த பல விடயங்களை அண்டைக்காவையில் எதிர்த்தவை இன்றைக்காவையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதுமாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த IMF அதாவது சர்வதேச நாணய நிதியம் அவைகளோடு எல்லாம் முணங்கி போயிருக்கணும். அதோடைய நாங்கள் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியில் நாங்கள் எதை முன்னெடுத்தோமோ அதை முன்னெடுக்கணும். அந்த வகையில் அது வரவேற்கக்கூடியது. மற்றது கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் இல்லை இந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம். இப்போ இந்தியாவில் காமராஜ் என்று இருந்து அப்படி கனபேரை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். காமராஜ் ஏன்னா இப்போ MG ராமச்சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவருக்கு என்ன கல்வி தகமை இருந்தது? இப்போ இதில் கல்வி தகமைன்றதை விட அந்த மக்கள் தொடர்பான அவைகளுடைய அந்த அக்கறை அப்போ அந்த அதுகள்லாம் முக்கியம். இந்த மக்கள் தொடர்பான அவர்களுடைய அக்கறை தான் முக்கியம். நாங்கள் அன்றைக்கு என்னத்தை முன்னெடுத்தினாங்களோ என்னத்தை இவையில் அன்றைக்கு எதிர்த்தவைகளோ இன்றைக்கு அதை பின்பற்றினோம். நாங்கள் முன்னெடுத்ததை அவையில் பின்பற்றினோம். அது நல்லது, வரவேற்கக்கூடியது. 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கலாம் என்றது முதலாம் கட்டம். சிம்பிள். நாடாளுமன்றம் எல்லாம் போக தேவையில்லை. நிறைவேற்ற அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை ஜனாதிபதி ஒரு கையெழுத்து சிரித்து கொண்டும் போடலாம், மும்மண்டொண்டும் போடலாம்.
என்றால் அது அதிகாரம் எங்களுக்கு கூடுது. முதலாம் கட்டம். ரெண்டாம் கட்டம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்குது. அதில் இப்போ அன்றைக்கு 50 பேர் நாடாளுமன்றத்தில் கூடினால் அதில் 26 பேர் சாதகமாக ஆதரவாக வாக்களித்தா சரி. அப்புறம் மூன்றாம் கட்டம். அப்போ இந்த 2 கட்டமும் நடைமுறையில் விரையக்கில் நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோமா இருந்தால் மூன்றாம் கட்டத்தை இலவாக செய்து முடிக்கலாம். அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 தேவைப்படும். சர்வஜன வாக்கெடுப்பு கூட போக வேணும். அப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்தளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையில் 3/2 கொடுக்குமான்றது கேள்விக்குறிதான் என்று அதுக்குள்ள ஒரு பிரதானமானவர் சொல்லி போட்டார். தான் இந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக உண்மையான நிலப்பாட்டை வெளிப்படுத்திட்டார். அப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அப்படி சொல்லல, இப்படி சொன்னது, இப்படி சொல்லல, அப்படி சொன்னான்ற இதுக்கு வந்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் இப்போ பல 7-8 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறேன். இந்திய பயணங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன். அப்போ பொருத்தமானவர் இல்லையன்ற நினைப்பில் தான் அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் வெளிச்சம். யாருக்கு வெளிச்சம்? மோடிக்கு. அவருக்கு தான் வெளிச்சம். அவரான ஜனாதிபதி, அது கட்டிக்காரன். இப்போ நான் சொன்னது தான் அன்றைக்கு இந்த தேர்தலுக்கெல்லாம் போய் சந்திக்கல, நான் சந்தித்த ஆக்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவரால் முன்னெடுக்க முடியுமென்றது இந்த இன்றைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டிருந்தவன், அன்றைக்கு எதிர்த்து கொண்டிருந்தவ இன்றைக்கு அதைத்தான் நான் பின்பற்றினோம். இப்போ என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கிறார், நன்றி சொல்லியிருக்கிறார். இந்த எக்கா ஒப்பந்தம் எல்லாம் அப்போ இழுபறியில் கையெழுத்து போடாமல் இருந்தது. இப்போ எல்லாம் இப்போ இணங்கிட்டார். நல்ல விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்றால் நாங்கள் முன்னெடுத்ததை அவர் பின்பற்றார். அந்த வகையில் அதை வரவேற்கத்தானே வேணும். நாங்கள் அதை இருக்கக்கூடாதான். ஆனால் இந்த விடயத்தில் களத்தொழில் விஷயத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ மனிதாயமானம்ன்றது என்ன என்றதை நான் அவர்கிட்ட ஒருக்கா தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். நான் நேராக சந்திக்கல, தொலைபேசியில் அழைச்சி கதைக்க இருக்கிறேன். சகோதரியா மனோதமேக்க மனிதாயமனம் மொக்கதமேக்க என்று கேட்க இருக்கிறேன்.